இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அதாவது தேவனுடைய ஒளி மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும். எப்படி பிரகாசிக்க முடியும் என்றால், எங்களுடைய நற்கிரிகைகளின் மூலமாக. தேவனுக்கென்று நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது. அந்த சாட்சியான வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனை அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் செய்கிறதான நல்ல கிரிகைகள், எங்களுடைய சாட்சியான வாழ்க்கைகளே தேவனை பற்றி நாங்கள் சொல்லுகிறதான சுவிசேஷமாக காணப்படுகிறது. அப்படி மற்றவர்களுக்கு முன்பாக எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அவர்கள் எங்களை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, எங்களை புகழ்வதற்காக அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்காக எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் செய்கிற நல்ல கிரிகளின் நிமித்தம், எங்களுடைய சாட்சியான வாழ்க்கையின் நிமித்தம் எங்களை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடாது, எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தக்கூடாது. அந்த நல்ல கிரிகளின் நிமித்தம் அந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அப்படி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக, அவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்தக்கூடியதாக எங்களுடைய சாட்சியான வாழ்க்கைகள், நற்கிரிகைகள் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அதன் நிமித்தம் மற்ற ஜனங்கள் எங்களை அல்ல, தேவனையே மகிமைப்படுத்துவார்கள். அந்த வகையில் எங்களுடைய சாட்சியான வாழ்க்கை, தேவனுடைய ஒளி எங்கள் மத்தியில் பிரகாசிக்க கடவுது.